ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஐஸ் பிரியாணி. ஸோ பழைய சாதம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீராகாரம் சொல்லுவாங்க, கஞ்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கவங்க ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். நேற்று நைட்டு சாதம் கொஞ்சம் மீந்துருச்சு, அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நாங்கள் எப்போவுமே வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இந்த பழைய சாதத்தை சாப்பிட்ருவோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த பழைய சாதத்தை சாப்பிடுவோங்க. ஸோ நாங்கள் பழைய சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மோர் மிளகா வறுத்துட்ருக்கேன், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நல்லா வறுவலாக வறுத்த பிறகு இந்த கஞ்சை குடிக்கும்போது அவ்வளோ மனமாக ருசியாக இருக்குங்க. ஸோ நம்ம எத்தனையோ பேர் பிரியாணி, பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடுவோம். அதில் எவ்வளோ சத்து இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த பழைய சாதத்தில் அவ்வளோ சத்து இருக்குது, லட்சக்கணக்கில் சத்து இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கங்க. ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கும் போது இந்த பழைய சாதத்தில் லட்சக்கணக்கில் சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ அதனால் இந்த பழைய சாதத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதுக்காக தாங்க இந்த வீடியோவை இவ்வளோ ஒரு லாங்காக நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சூட்டு இருக்கிறவங்க இந்த பழைய சாதத்தை சாப்பிட்றதுனால உடல் சூட்டை குறைக்க உதவுதுங்க. மெயினாக இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கூட இந்த பழைய சாதத்தை சாப்பிட்றதுனால உயர் ரத்த அழுத்தம் சீராக வச்சுக்கோன்னு டாக்டர் சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க. அதுக்கப்புறம் இதில் வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய நன்மைகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதுதான் இதோடைய நன்மைகள்ன்றதுனால இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாக்டர் சென்னையில் இருக்கிற ஒரு மெயினான மெடிக்கல் காலேஜிலிருந்து கூட சொல்லியிருக்காங்க, இந்த பழைய சாதத்தை நம்ம சாப்பிட்றது மூலயமா புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுதுங்க. ஸோ நியூஸில் கூட சொன்னாங்க. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இந்த சாப்பாடு இன்னொரு நன்மைகள் இருக்குது. ஃபாரின் கல்ச்சரில் கூட இந்த பழைய சாதத்தை ஹோட்டலில் வச்சு கொடுக்குறாங்கங்க. ஸோ அதனால் நம்மளும் பழைய சாதத்தை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நான் இந்த பழைய சாதத்தில் அப்படியே வெங்காயமும் பச்சை மிளகாவும் தயிரையும் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு எங்கள் ஹஸ்பண்ட் அதில் கஞ்சி குடிச்சிட்டாரு. நான் அந்த நீராகாரம் இருக்குல்ல, அது குடிக்கும்போது அவ்வளோ ஒரு மனமாகவும் ருசியாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. ஸோ நீங்களும் இது போல் சாப்பிடுங்க, ரொம்ப லைக் பண்ணுவீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.